அவர் தான் தூங்கிட்டு இருக்கார்ல. நீ என் தங்கம்ல, உன் பேச்சு அவருக்கு கேக்கும்டா. இல்ல நீங்களே சொல்லுங்க ப்ளீஸ். அவரு நீ சொன்னாதான் கேப்பாரு. நான் தான் அவர்கிட்ட தினமும் பேசுறேன்ல. தாத்தா, நேத்து எங்க ஸ்கூல்ல சிங்கிங் காம்படிஷன் நடந்தது. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். சொல்லுமா, பேசுமா ப்ளீஸ். என் செல்லம்ல குட்கல்ல ஒரு தடவை பாடுமா. ஆரீராரோ 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 ஆராரோ என்னை தேடி வந்தாயோ, உன்னை பிரியாமல் நான் உன்னோடு இருக்கிறேன், கவலை இல்லாமல் நீ கண்மூடு கண்ணே, இதமான தாலாட்டு உனக்கே என் கண்ணே. அப்பா, 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 அஜன் எங்க இருக்க? சிவா! அப்பா, அப்பா, சிவா! அப்பா, அப்பா, அப்பா. என்னமாச்சு? அப்பா 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 கடவுளே, கடவுளே. வலிக்குதாப்பா? வலிக்குதா? அப்பா எழுந்துட்டாரு, பாத்தியா சிவா? நேத்து ராத்திரி எனக்கு ஒரு மோசமான கனவு வந்தது. நம்ம தாராவி, நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன தாராவி, நம்ம கட்டி உயர்த்தின தாராவி, நம்ம எதிர்காலமான தாராவி என் கண்ணு முன்னாடியே நாசமாகுது. அப்போ நான் நம்ம எல்லாரோட தெய்வமா இருக்காரே அந்த மகாசிவன், அவரை கையெடுத்து நான் கும்பிட்டேன். உலகத்தை காப்பாத்துறதுக்கு அவரு ஆலகால விஷத்தை குடிச்சாரு. என்னோட தாராவிய காப்பாத்துறதுக்கு நான் புல்லட் மலையை ஏத்துக்க மாட்டேன். நான் சொல்லுங்க. நீங்க காட்டுற இந்த அன்பும் நம்பிக்கையும் தான் என் உயிரை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. இல்லனா என்ன ஆயிருப்பானோ, உங்களாலதான் உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். தாராவியில இருக்கிற ஒவ்வொரு வீடும், தாராவியில இருக்கிற ஒவ்வொரு சந்தும், தாராவியோட ஒவ்வொரு ஃபேமிலியும் எல்லாமே இந்த தலைவனோட ஃபேமிலி தான். உங்களோட இந்த அன்புக்காக
கோமால இருந்து என்ன என்னோட சமாதியில இருந்து கூட எழுந்து வருவேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நாய்க்கும் திரும்பவும் பசி எடுக்குது. தலைவன் அதுங்களுக்கு மட்டன் விருந்து வைக்க போறேன். என்னோட தாராவியை காப்பாத்துறதுக்கு நான் புல்லட் மழையை ஏத்துக்க மாட்டேன். நான் சொல்லுங்க. நம்ம 2 பேரோட வழியும் ஒண்ணுதான் மேடம். நம்ம அதுல முன்னுக்கு வரணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். புதுசா ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிறது. நமக்கு வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சா உபயோகம் இல்லையோ அதை தூக்கி எறியணும். அந்த மாதிரி ஒரு குப்பை தான் மாத்திரை. அந்த குப்பையை தூக்கி போடுறதுக்கு நான் ரெடி. நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க எதை தூக்கி போடணும்னு. கவாஸ்கரா இல்ல எலெக்ஷனா?